கிட்னி சம்பந்தமான நோய்களை தடுக்க வேண்டும். அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினி மேரத்தான் 5K பிளாக் ஆஃப் செய்யப்பட்டிருக்காது. வாழ்க்கையில உலகம் பூரா நம்ம மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவர்ஸ் டேன்னு எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு. இனி கிட்னி டேக்கும் ஒன்று இருக்குன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உலகம் பூரா அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த மேரத்தான். ஸோ இந்த மாதிரி சன்லேண்ட் மேரத்தான் நடந்தது இட் வில் பி என்கரேஜ்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ வாஸ் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஓடுறவங்களுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அபோவ் 40க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் மெயின் நம்ம ஹெல்த்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் டெய்லி நீங்கள் 5 கிலோமீட்டர் ஆர் 10 கிலோமீட்டர் நீங்கள் வாக்கு ஆர் ரன் பண்ணிங்கனாவே இந்த இஷ்யூஸ்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். மெயினாக மெடிசன்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு நம்ம எந்த வித மெட்டீரியல்ஸ் நீட் இல்லை. நம்ம பாட்டு டெய்லி ஓடிட்டே இருக்கணும். எவ்வளோ ஓடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக சன்லேண்ட் உங்களுக்கு பாடியில் படுற மாரி ரன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த சொட்டிங் அதாவது மெயினாக என்னென்னா சொட்டிங் வர மாரி நம்ம வாக் பண்ணணும், ரன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கும். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்காது. எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னா உடம்பு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். மேரத்தான் நடத்துறது ஆக்சுவலி பெஸ்ட் ஃபார் த அத்லெட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த நியூ கமர்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஓடுறவங்களுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஹெல்த் கான்சியஸாக இருக்கிற பீப்புளுக்கு மேரத்தான்ங்கிறது ஒரு ஸ்வீட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு மேரத்தான்ங்கிறது ஒரு மஸ்ட்டு. ரெகுலராக ஜிம்மில் இல்லை ஒரு தனி பிளேஸில் ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேரத்தான் ஈவெண்ட்ஸில் இந்த மாதிரி மேரத்தான் பீப்புளோட சேர்ந்து ஓடும்போது அவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பீப்புள் ஆல்சோ வி வில் கெட் டு நோ கதர். இது மூலமாக எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். நாங்கள் நிறையா மோட்டிவேட்டடாக இருக்கோம். நாங்கள் ஹேண்டிகேப் மாவட்ட தலைவராக இருக்குங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறேங்க. அதே மாதிரி யோகா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறேங்க. அப்பமல்லாத பசங்களுக்கு ஹேண்டிகேப் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டுக்கிறேங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அபோவ் 40க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் மெயின் நம்ம ஹெல்த்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இஷ்யூஸ்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 ஏஜுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூஸு நிறைய டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லாம் இதெல்லாம் டெய்லி நீங்கள் 5 கிலோமீட்டர் ஆர் 10 கிலோமீட்டர் நீங்கள் வாக்கு ஆர் ரன் பண்ணிங்கனாவே இந்த இஷ்யூஸ்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். மெயினாக மெடிசன்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். மாரத்தான்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தின்றதை விட நம்ம ஃபிட்னஸ்க்காக கம்பல்சரி நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு நம்ம எந்த வித மெட்டீரியல்ஸ் நீட் இல்லை. நம்ம பாட்டு டெய்லி ஓடிட்டே இருக்கணும். எவ்வளோ ஓடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கும். எந்த வித மெடிசன்ஸ் நமக்கு தேவைப்படாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஓடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் மாரத்தானில் வரும்போது உங்களுக்கு என்னென்னா இவ்வளோ பேர் கூட்டத்தோடு நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ஓடணும், ஓட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்களும் ஓடுவீங்க. அதனால் மாரத்தானில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்கேஜி படிக்கும் போதுலேருந்து ஓடுறேன். இவன் 3 இயர்ஸ்லேருந்து ஓடுறேன். இது ஒரு குட் இனிஷியேட்டிவ் டு பிரிங் எவ்ரி ஒன் ஹெல்த்தியர் டு ரன் மேரத்தான்ஸ். நம்மளோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் நம்மளோட வெயிட் லாஸ் கம்மியாகும், ஃபிட்டாக இருக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். ஸோ ஐ ரன் மேரத்தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி ஒன் டு ரன். இங்கேயே நிறைய சின்ன பசங்க, ரொம்ப ஏஜ் ஆனவங்க எல்லாருமே ஓடுறாங்க ஈக்குவலாக மேரத்தான்ஸில். எனக்கு இது 7th மேரத்தான். என் ஏஜ் 16 தான் ஆகுது.
எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா யங்கர்ஸ்லேருந்து சில்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒரு ஃபுல் மோட்டிவேஷனாக, அவங்களுக்கு பாடி எனர்ஜியாக, அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாரத்தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 49வது மாரத்தான். நான் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவலில் போயிருக்கிறேன், திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில். இப்போ ஒரு 7 வருஷமாக கொஞ்சம் கேப் விட்டு போச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் மாரத்தான் ரெகுலராக போயிட்டு தான் இருக்கேன். இது ஃபுல் நல்ல மோட்டிவேஷனாக தான் இருக்குது. நம்ம பாடி சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பாடி ஹீட்னஸ் ஆகும். ஃபுல்லுடைய பிளட் சர்க்கிள் வந்து ஒரே சீராக இருக்கும். நம்மளுக்கு அந்த மூச்சு திணறல், நம்மளுக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரே ஒரு அந்த சீராக இருக்கும். உங்களுக்கு அந்த மூச்சு இது அந்த ஒரு உடல் சோர்வு எதுவுமே இருக்காது. ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். மாரத்தான் ஓடும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் நம்ம ஸ்வெட் வெளியில் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாடி இட் வில் கெட் எனர்ஜைஸ். அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் வி ஃபீல் சம் ஃப்ரெஷ்னஸ் இன் அவர் பாடி. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது நாட் ஈவன் மேரத்தான், எந்த ஒரு ரன்னிங் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பாடி வந்து பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். பாடியில் வந்து மெயினாக ஃபிட்னஸ் வரும். உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்லாம் கம்மியாகும். உங்களுக்கு வந்து லெக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலாக போகிறதுக்கும் ஒரு 500 பேர் கூட ஓடுறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. 500 பேர் கூட போகணுன்னா நான் வந்து இன்னொருத்தரை போகும்போது பீட் பண்ணி போகணுன்னு தான் எங்கள் எய்ம் வரும். இதே இண்டிவிஜுவலாக போகும்போது சும்மா அப்படியே நார்மலாக ஜாலியாக பண்ணால் போகிற மாதிரி. அதுதான் வந்து ஈவெண்ட்டில் போகும்போது ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். இன்னொன்று 500 பேர் நம்மளை வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே பெரிய ஹாப்பினஸ். வாழ்க்கையில் வந்து உலகம் பூரா வந்து நம்ம மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவர்ஸ் டேன்னு எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்கு. இனி கிட்னி டேக்கும் ஒன்று இருக்குன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உலகம் பூரா அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கு ஒரு எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாரத்தான். அது இந்த விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுக்கு. எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தீங்கன்னாவே எந்த நோயும் வராது. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும், சந்தோஷமா இருந்தாவே. அவர் சொன்ன மாதிரி ரவி சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாவே உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு தான் நம்பிக்கை. ஆனா நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வளர்ந்துட்டே இருக்குன்னா அப்ப நோய்களும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற அந்த அந்த சிலதெல்லாம் நம்ம சொல்லவும் முடியல. ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்டைல் ஆஃப் அந்த இது சாப்பிட்ற மெத்தட் எல்லாமே மாறிடுச்சு. அதனால நிறைய நோய்களும் வருது. அது விதவிதமா புதுசா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம we have to take care of ourselves. இந்த மாதிரி என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு நாள் ஓடுறது இல்லை, டெய்லியே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அது வந்து நிறைய ஒர்க் பண்றவங்க லைக் ஷூட்டிங்ல எடிங்ல அது மாதிரி ஒர்க் பண்றவங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் யோகாவது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கலாம். எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னா உடம்ப பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஆக்சுவலாக குறிப்பிடும்படியாக பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தா கூட உடனடியாக அதுக்கு வந்து மருத்துவத்தை பார்க்கணும்.
அந்த யூரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டியூப், யூரினை வந்து வெளியே விடுற டியூப் வந்து ஷார்ட்டர் பெண்களுக்கு. நமக்கு வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் அதிகமா வராது. பர்டிகுலர் டயரியா வந்து பெண்களுக்கு வந்ததுன்னு சொன்னா உடனடியாக கவனிக்கணும். அதே மாதிரி இப்ப வாட்டர் சொன்னாங்களே 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ், பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஹைட்ரேட் பண்ணணும். இந்த சம்மர் டைம்ல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, சோடியம், பொட்டாசியம், குளோரைட், இந்த 3 வந்து சரிசமமா இருக்கணும். நீங்க வாட்டர் அதிகமா சாப்பிட்றப்போ உங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸ் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு வந்து தப்பு பண்றோம், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு உடனே 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கிறப்போ சால்ட்னுடைய லெவல் கம்மியாகிறப்போ ஹைப்போநேட்ரீமியா அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் இன்டாக்சிகேஷன் ஆர் வாட்டர் டாக்ஸிசிட்டி. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ப்ரூஸ்லி வந்து இறந்து போனதற்கு காரணமே வந்து செரிபரல் எடிமா. அது வந்து காரணமே வந்து சால்ட் வந்து உடம்புல கம்மியானதான். ஒண்ணு சால்ட் அதிகமானாலும் பிரச்சனை கிட்னிக்கு, சால்ட் குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ ஆப்டிமம் லெவல், மாடரேட் லெவல் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆனுவல் மெடிக்கல் செக்அப்ல PSA கண்டிப்பா பண்ணணும், புரோஸ்டேட் சீரம் ஆன்டிஜன். இது வந்து அதிகமானா நம்முடைய புரோஸ்டேட் என்லார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச் ஒன்று வந்திருக்கு, டெஸ்டோஸ்டிரான் லெவலுக்கும் புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாகிறதுனால தான் புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ். அதனால 50-60 வயசுக்கு மேல போறப்போ நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ், டயட், அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஆட்டிடியூட், ஸ்ட்ரெஸ் அதான் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்காது. ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த். இப்போ டாக்டர் அருண் ஸ்ரீதர் அவங்களுடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அவேர்னஸ் இருந்தா தான் நம்ம வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சரிவர கவனிக்க முடியும், சரிவர பராமரிக்க முடியும். ப்ளீஸ் கண்டினியூ திஸ் ஆக்டிவிட்டி. எங்களை மாதிரி நிறைய மேரத்தான் ரன்னர்ஸ்க்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சன்லேண்ட் இதை வருஷம் நடத்தணும். ஈவன் 6 months நடத்தினாலும் வில் பி ஹாப்பியர். ஸோ இந்த மாதிரி இவங்க மாரத்தான் நடத்துகிறப்போ அவங்களுக்கு ஹார்ட்டு, கிட்னி இந்த ரிலேட்டடாக இவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இவங்க இது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நடத்துனாங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதில் கலந்துக்க அவ்வளோ இருப்பாங்க. ரொம்ப முக்கியம் ஹெல்த்து, நம்மளுக்கு கான்சியஸ், அதாவது நம்ம சோர்வு அடையாமல் ஹெல்த்து எப்பயுமே இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக ஃபுட் இருக்கணும். காலையில் மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சும்மா ஜாக்கிங் மாதிரியாவது நம்ம போயிட்டே இருக்கணும். ரெகுலராக போகும்போது நம்மளுக்கு அந்த உடல் சோர்வு எதுவுமே இருக்காது. குழந்தைங்கலேருந்து எங்கல்ஸ் வரைக்குமே நல்ல எனர்ஜியாக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வி ஆர் ஃப்ரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நாங்கள் வந்து ஆஸ் எ டீமாக தான் ஆக்சுவலாக ஒரு 15-20 மெம்பர்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2 பேர் இப்போ நாங்கள் டீமாக ஓடினதுனால ஸோ எங்களுக்கு இது வந்து ஆஸ் எ ஜாயிண்ட்டாக இது ஒரு 20th or 25th மேரத்தான். நான் வந்து இப்போ லாஸ்ட்டு 2.5 years பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 2022 கலைஞர் மெமோரியல் மாரத்தான். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மாரத்தானு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3-4 months நான் ரன்னே பண்ணல. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சன்லேண்ட் வந்து உங்களுக்கு பாடியில் படுற மாரி ரன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த சொட்டிங், அதாவது மெயினாக என்னென்னா சொட்டிங் வர மாரி நம்ம வாக் பண்ணணும், ரன் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். லாஸ்ட்டு நான் வந்து 42 கிலோமீட்டர் வந்து 2 டைம் பண்ணியிருக்கேன். சென்னை ரன்னுன்ட்டு January 26 பண்ணாங்க. அது 4 hours 20 minutes கம்ப்ளீட் பண்ணேன். இன்னொன்று February மாதம் பாண்டிச்சேரியில் ஏரோவில் மாரத்தான்ட்டு, அதுவும் 4 hours 20 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 மாரத்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது இன்னொன்று மெயினாக நான் சொல்லணும், இந்த A1 ரன்னர்ஸில் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு சேலஞ்சிங் பண்ணாங்க, 1 month சேலஞ்சிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 days 635 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி 3rd பொசிஷனில் வந்திருக்கேன் நான். எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 53.
இன்னைக்கு வந்து ஐநூ கிட்னி ரன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் மினி மேரத்தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர் அருண் ஐநூ அப்படின்னா ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவர் டாக்டர் அருண். அவர் வந்து இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்னி சம்பந்தமான நோய்களை தடுக்க வேண்டும், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினி மேரத்தான் 5K வந்து இன்னைக்கு ஃபிளாக் ஆஃப் செய்யப்பட்டிருக்காது. இப்போ நம்ம கிட்னி டிசீசஸ், அது இப்போ டாக்டர் அருண் சொல்லுவார், இப்போ நம்ம எல்லாருமே வந்து அதை சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம் கிட்னி சம்பந்தமான நோய்களை. குறிப்பிடும்படியாக ஆண்களுக்கு வந்து 50-55 வயசுக்கு மேலே வந்து ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும், கேன்சர் வரும். அப்புறம் நார்மல் கிட்னி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ், டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்பர் ஹைட்ரேஷன், ஆனுவல் மெடிக்கல் செக்கப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கண்ட்ரோலிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய் மற்றும் இந்த ரத்த அழுத்தம், இதெல்லாமே வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கான காரணம் ஆகி விடுகிறது. அதற்காக ஆனுவல் மெடிக்கல் செக்கப் பண்ணணும். சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு குறைவாக சாப்பிடணும். வருஷம் வருஷம் இந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணணும். அந்த பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணுறப்போ நம்முடைய ப்ரோஸ்டேட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிட்னி, சிறுநீரகம், ஏன்னா மிகவும் முக்கியமானது. நம்முடைய எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு சிஸ்டம் தான் அந்த கிட்னி. அதில் ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கிட்னியில் அந்த யுரேத்ரா, ஷார்ட்டர் யுரேத்ரா, பெண்களுக்கும் விழிப்புணர்வு, ஆண்கள் எல்லோரும் விழிப்புணர்வு, குறைந்த வயதாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். அப்படிங்கிறதுனால டாக்டர் அருண் தலைமையில் உள்ள குழு எய்னு அதை நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் அருண் அவர்கள். சொல்லுங்க. வருடம் மார்ச் 2வது வியாழக்கிழமை வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு கிட்னி டே ஆக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு வருஷமும் அதுக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் உலக கிட்னி தினத்தோட தீம் ஆர் யுவர் கிட்னிஸ் ஓகே. உங்கள் கிட்னி நல்லா இருக்கா, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி உங்கள் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறது தான் தீம். அன்ஃபார்ச்சுனேட்லி முக்கால்வாசி பேர் தங்களோட சிறுநீரக பிரச்சனைகளை உதாசீனப்படுத்திடுறாங்க. கரெக்டான டைமுக்கு போய் செக்கப் பண்ணி அவங்களோட பிபி, சுகர், இந்த மாதிரி மற்ற கண்டிஷனை கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே கிட்னிகள் பாதுகாக்கப்படும். ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த 500 கிட்னி ரன்னை நாங்கள் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை உலக கிட்னி தினத்தை முன்னிட்டு நடத்துகிறோம். இந்த வருஷம் திரு IPS ரவி அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் மூலியமாக இன்னும் மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சென்றடையணுங்கிறது எங்களோட விருப்பம்.